அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய தென்னியராகப்படும் கல்லூரி வழங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த கல்லூரி வளாகத்திற்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் ஆசிரியருக்கும் எனது அறிவு சகோதரர்களுக்கும் முதற்கும் வணக்கங்கள். இந்த மேடைக்கு நான் வருவதற்காக எடுத்துக்கொண்ட நிமிடங்கள் 28 கோடி நிமிடங்கள். 28 கோடி நிமிடங்களை கடந்து தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். அதற்கு சற்றேறக்குறைய 51 ஆண்டுகள் 20 நாளை நான் செலவு செய்திருக்கேன். நீங்களும் மேடை வந்துட்டீங்க, ஒரு 15 பேர் போனாங்க. நீங்களும் எவ்வளோ பெரிய காரியம் செய்யுங்க. 40 லட்சம் அணுவில் ஒரு அணுவாக உயிரிழக்க நான் ஒரு சாதனையாளர் என்றால் நீங்களும் சாதனையாளர்கள் தான். ஒவ்வொரு மனித உயிரும் சாதனை படைத்த சாதனையாளர் தான். இங்கு உள்ள இன்று 1200 மாணவிகள் சாதனையாளர்கள் பெயர்களை ஒப்பித்திருக்கிறீர்கள். இதில் உங்கள் கல்லூரி ஆசிரியர் பெயரை யாரால் ஒப்பித்தீர்கள்? 80 ஆசிரியர்கள் இந்த வளாகத்தில் இருக்கிறார்கள். கல்லூரி ஆசிரியர்கள் பெயரை யார் சொன்னீங்க? முதல்வர் பெயரை யார் ஒப்பித்தார்? இல்லை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பாட்டி சாதனையாக இருந்திருக்கலாம், அத்தை சாதனையாக இருந்திருக்கலாம், உங்கள் சிஸ்டர் சாதனையாக இருந்திருக்கலாம், ஏன் உங்கள் அம்மா சாதனையாக இருக்கலாம், நீங்கள் சாதனையாக இருக்கலாம், உங்கள் சகோதரி அவங்க பேரை யார் ஒப்பிச்சிங்க? ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் இருக்கிற 2 மாணவர்களும் உங்கள் பேரை யார் ஒப்பித்தீங்க? இந்த கேள்விக்கு விடையை தெரியாது இருந்ததனால்தான் 2020 இந்தியா வல்லரசாக மாறவில்லை. அப்துல் கலாம் ஐயா என்ற ஒருவருடைய கனவால் இந்தியா வல்லரசாக வாய்ப்பு இல்லாத போய்விட்டது. நாம் நம்மை நம்பவில்லை, நம்முடைய திறமை நாம் நம்பவில்லை, நம் நாட்டுடைய புகழை நாம் பேணி காக்கவில்லை. நாம் உயர்ந்த கலாச்சார பண்பாட்டின் பிறப்பிடமாக இருக்கும் இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட்டோம். நம்முடைய எல்லா மாணவர்களும் 30 ஆண்டுக்கு பின்னோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டினை பார்த்து நாம் வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பார்வை நம்ம மேல் ஏன் நமக்கு இல்லை? நிச்சயம் இருக்கும். 2005 நான் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் நீர் பற்றாக்குறையை 2030 எவ்வாறு சரி செய்யலாம் என்று ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் வேற ஒரு டைமென்ஷனாக மாறியது. என்னவென்றால், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் ஒரு 10 அடிக்கு ஒரு அகலமான ஒரு கால்வாயை நீங்கள் கட்டமைத்து விட்டால், அந்த கால்வாயில் நதி நீர்களை ஒன்றாக இணைத்து விட்டால் காஷ்மீரில் உருவாகும் நதியானது கன்னியாகுமரியிலும் பாயும். அந்த வழிபாதையில் உள்ள ஏரிகளும் குளங்களில் தேவையான நீரை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த நீரால் நீர் பஞ்சம் வராது. இதனால் 3வது உலகப் போர் என்ற வார்த்தை இந்தியாவில் ஒழிக்காது என்றோம். அது வாஜ்பாய் அரசாங்கம் தங்க நாற்காலமாக 4800 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கினார்கள். சிறப்பான ஒரு கட்டமைப்பு. அதை உருவாக்கும் போது ஒரு 40 லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்களை பலி கொடுத்திருக்கிறோம். இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் 13 லட்சம் ஹெக்டர் நிலத்தை, காட்டை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். 13 லட்சம் ஹெக்டர் காடு இழந்து கொண்டிருந்தால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் நம்முடைய சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு மரம் ஒரு நாளைக்கு 3 சிலிண்டர் ஆக்சிஜன் கொடுக்கிறது என்றால் நாம் எத்தனை மரம் வைத்திருக்கிறோம்? இந்த கல்லூரி 400க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு இயற்கையான சூழலில் எவ்வளவு சிறப்பான ஒரு இயற்கையோடு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் பாக்கியசாலிகள் யாராக இருப்பார்? சிறந்த ஒரு கட்டமைப்பு, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த ஒரு வளாகம். அந்த வளாகத்தில் நாளை நீங்கள் ஆட்சியாளராக மாறும்போது, நாளை நீங்கள் இந்த தேசத்தில் பல்வேறு துறையில் வரும்போது உங்களுடைய திறமை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள். தேசத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சற்று யோசித்து பாருங்கள். பஞ்சபூதத்தை காப்பது நமது கடமை. இங்கே நவகிரகமாக நாங்கள் 9 ஆண்டுகள் இருக்கிறோம். ஆனால் 1200 பெண்கள் இருக்கிறீர்கள். முப்பெரும் சக்தியாக இருக்கும் உங்களுக்கு மேலே நாங்கள் சரிசமம் இடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் உங்களிடம் 100% பலனை எதிர்பார்க்கிறோம். உங்களால் தான் ஆக்கமும் அழிவும் பெண்களால் மட்டும்தான். இயற்கையை பேணி காப்போம் என்ற இடத்தில் 533 மாணவிகள் அமர்ந்திருக்கிறது. அந்த மாணவிகளில் வாழ்த்துக்கள். திருக்குறள் தேசியமாக மாற்ற வேண்டும் என்று அங்கிருந்த மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். மகளிர் சக்தி என்று ஒரு மாபெரும் சக்தியை கூறிய மாணவிகளின் வாழ்த்துக்கள்.
ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. நாளை நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் நேர்மையை கடைபிடிங்க. தேசத்திற்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யோசிங்க. அதிக நேரம் உங்களுக்காக 8 மணி நேரம் யோசிங்க. உங்கள் குடும்பத்திற்காக 8 மணி நேரம் யோசிங்க. ஆனால் தேசத்திற்காக 1 மணி நேரம் யோசிங்க. அந்த 1 மணி நேரம் நீங்கள் யோசிப்பது 5 உயிருக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள். அடுத்து வர தலைமுறை ஒவ்வொரு 5 உயிருக்கும் நீங்கள் செய்யும் ஏழை பாதுகாப்பானது. அவர்கள் சுகாதாரமான காற்று கிடைக்கும், சுத்தமான நீர் கிடைக்கும். 20 ஆண்டுக்கு முன்பு யாரும் மேலவாக்க காசு கொடுத்து வாங்கவில்லை. இன்று எந்த ஓடையிலும் ஆற்றிலும் இருக்கும் நீரை குடிப்பதற்கு தகுதியான இல்லை. ஏனென்றால் நகர கட்டமைப்பு அனைத்து கழிவுகளும் ஆற்றில் கலந்துவிட்டோம். நீங்கள் ஆட்சியாளராக மாறும்போது கழிவுநீர் என்று தனி பாதையை உருவாக்குங்கள். ஆற்று நீர் என்பது குடிப்பதற்கு மட்டும்தான், கழிவு நீர் ஆற்றில் கலப்பதற்காக என்று நீங்கள் யோசிங்கள். உங்களுடைய ஒவ்வொரு யோசனையும் தான் 2030 இந்தியா வல்லரசு என்ற கனவை எட்டி பிடிக்கும். அந்த கனவுக்கு மகா சக்தியாக இங்குள்ள 1200 மாணவர்கள் சாட்சியாக இருக்கிறது. 1700 என்று கூறினார்கள். சில மாணவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. கிடைத்த மாணவர்கள் பாவசாரிகள், பாக்கியசாலிகள். இந்த ஒரு புனித நன்னாளில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இந்த நன்னாளில் நாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல, இந்த அரங்கில் 1,30,000 வரை கையை கட்டியிருக்கிறீர்கள். யாராவது கணக்கு பண்ண முடியுமா? நீங்கள் இந்த அரங்கில் 1,30,000 வரை கையை கட்டியிருக்கிறீர்கள். எப்படி கட்டிங்க? ஐயா அவர்கள் 1 2 3 என்று 9 முறை 2 முறை கை கட்டிவிட்டார். அதுவே 90 முறை கை கட்டிவிட்டீங்க. சராசரி 1990 உங்களுக்கு 1,20,000 முறை நேரடியாக வந்துள்ளது. ஒவ்வொரு பேச்சாளர் பேசும்போது நீங்கள் கை கட்டினா 1,50,000 முறை இந்த அரங்கில் கை கட்டியிருக்கீங்க. 1,00,000 மரக்கன்று கையில் எடுத்திருக்கீங்க. பஞ்சபொருட்களான சக்தி மனித ஓவியம் என்ற 7 எழுத்து மந்திரத்தில் 27 தமிழ் எழுத்துக்களால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் உலகில் தலை சேர்ந்த நட்சத்திரமாக ஜொலிக்கும் சக்தி படைக்கிறது. 27 நட்சத்திரம், 27 தமிழ் எழுத்துக்கள். மனித ஓவியம் 7 நாளை பிடிக்கும். 7 நாளும் நீங்கள் நட்சத்திரம் தான், 7 நாளும் நீங்கள் ஸ்டார் தான், 7 நாளும் நீங்கள் சாதனையாளர் தான். நீங்கள் யார் என்று உணர்வுகள். ஏதோ நேரம் போக்குவதற்காக கல்லூரியிலிருந்து படித்துவிட்டு நாங்கள் திருமணம் செய்து செட்டிலாக வேண்டும் என்று யாரும் எண்ணவில்லை. உங்கள் திறமை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன். அதை சிறப்பாக செய்து இன்று நடந்த அனைத்து செயலையும் ஒன்றாக போர்வையாக ஒரு செயினாக மாற்றி அதை ஆன்மீக புக்காக நம்ம உலக சாதனையாக பதிவு செய்கிறோம் என்று ஒரு உறுதியை கொடுக்கிறோம். யார் இந்த ஆன்மீக புக்காக கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு 1555 நாள் பயணத்தில் 1620 சாதனைகளை செய்து ஒரு அமைப்பு. அது என்ன 1500 நாங்கள் தினமும் சாதனை செய்து கொண்டே இருக்கிறோம். இன்று இங்கே செய்யணும், நாளைக்கு வேறு சாதனை செய்யணும். எல்லா சாதனையும் எதற்காக சாதனைகள்? இது திருக்குறளுக்காகவே 500 சாதனைகள். ஏன் திருக்குறள் தேசியமாக மாற்ற வேண்டும்? தேசியமாக மாற்றினால் இந்தியாவில் அனைத்து கல்லூரி பள்ளிகளில் அந்த நூல் பாடமாக அமைந்துள்ளது. இன்றும் திருக்குறளில் உள்ள காமத்துப்பால் என்ற ஒரு 250 குறட்பாக்கள் எந்த பாடப்புத்தகத்திலும் வரவில்லை. நீங்கள் காமத்துப்பாலை ஒழுங்காக படித்தால் விவாகரத்து என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள். ஒரு ஆண் பெண் உறவில் விவாகரத்து என்ற வார்த்தையை தவிர்க்க வேண்டும் என்றால் காமத்துப்பாலை படித்துப்பார்கள். அது 250 குறளில் வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார் வாழ்க்கையை. அதை நீங்கள் உங்களுடைய நேரம் இருக்கும்போது நீங்கள் படித்து தான் பாருங்கள். சாதனையாளர்கள் வெளியே தேடி 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 நாம் ஓய்ந்து விட்டோம். நம்ம குடும்பத்தின் சாதனையாளர்கள் வெளியெடுத்துவார்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுடைய சாதனையாளர்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் சாதனையாளர்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் தான் சக்தி என்பது உணருங்கள். நீங்கள் தான் மகாசக்தி என்பது இந்த நீங்கள் உணரவில்லை என்றால் நாங்கள் ஆண்கள் எப்படி உணர்வார்கள்? காலத்துக்கு பெண்ணடிமை ஆணடிமை என்று ஒரு சண்டையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சண்டையாக ஓரமாக வைத்துள்ளோம். இங்கு 9 ஆண்கள் இருக்கிறோம். எவ்வளோ கம்பீரமாக பேசுகிறோம். 1500 பெண்களுக்கு எவ்வளோ கம்பீரமாக பேசுகிறோம். சக்தி எங்கே இருக்கிறது என்று உணர்ந்து பாருங்கள். ஒரு செயல் சமூகத்துக்கு பயனுள்ள செயலை தொடர்ந்து செய்வோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கிய ஆம்பல் கத்தார் தமிழ்ச்சங்கத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், அன்பு சகோதரர் ரவிகோபால் அவர்களுக்கும், இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நாம் சாதனையாளர் என்பதை உணர வேண்டும். அதை
80 சாதனைகள் முன் படித்தார்கள். 80 சாதனை தொடர்ந்து உலக வரலாறு 15 ஆண்டுகள் உலக சாதனை ஒரே நபர் உலகில் நான் மட்டும்தான். உலகில் நான் மட்டும்தான் எனக்கு ஒரு கர்வம் வரும். 840 கோடி மக்களில் நான் மட்டும்தான். 840 கோடி மக்களில் 2011ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையில் சாதனையாளர். 2011ஆம் ஆண்டு நான், என் துணையார், என் மகன், 5 வயது மகன், 7 வயது மகள் 4 பேரும் 4 விதமான சாதனை பதிவு செய்த ஒரே சாதனை குடும்பம் 2015. இன்று பல குடும்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் சாதனை குடும்பம் தான். அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய 20வது வயதில் லெப்ரோசி, ஃபைலேரியா, மலேரியா மருந்து மத்திய அரசு எடுத்து வருவது, அந்த மருந்து என் உடம்பில் நான் செலுத்திக் கொண்டு 7 ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் 2000 ஆண்டு முதல் அந்த மருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. இன்று இந்திய தேசத்தில் லெப்ரோசி என்ற வியாதியே இல்லை, ஞானக்கார வியாதி என்ற ஒரு பொருளே இல்லை. அதை தடுப்பதற்கு நான் ஒரு கைதியாக இருந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, 2020 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கொரோனாவுக்கு உலகமே பயந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கோவேக்சினுடைய சோதனை ஊசி முதலில் இந்தியாவில் நான் தான் என் உடம்பில் செலுத்திக் கொண்டேன். நான் செலுத்திய 40 நாளுக்கு பிறகுதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி 16, 2021 முதல் டோஸ் வேக்சினேஷன் அனைவருக்கும் போகலாம் என்று அறிவித்தார். இது எவ்வளவு பெரிய புரட்சி! இது புரட்சி அல்ல, நாம் சமூகத்துக்கு செய்ய ஒரு சிறிய செயல். 17 முறை தொடர்ந்து ரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறேன். 17 என்பது கம்மியான எண்ணிக்கை தான். என் நண்பர்கள் 100 தாண்டி விட்டார்கள். என் தாயார், எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் கண்களை நாம் தானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய கண்ணை தானம் செய்தால் 4 பேருக்கு பார்வை கிடைக்கும். இன்று இந்தியாவில் 18 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாக இருக்கிறார்கள். எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் அந்த உடம்பையே நாம் கொடுக்க வேண்டும். ஆய்வுக்கு கொடுத்து பாருங்கள். மனித உறுப்பு தானத்தை செய்துதான் பார்ப்பாங்க. ஒரே